மக்களே, இன்று நாம் திருக்குறள் 377ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் அறத்துப்பால் பகுதியில் உள்ள ஊழியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள ஊழ் அதிகாரத்தின் 8வது குறள். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், நீங்கள் ஏதாவது திட்டம் அல்லது முயற்சி ஆரம்பிக்கும் போது அதற்காக தேவையான அடிப்படை மற்றும் அமைப்பை சரியாக அமைக்க வேண்டும். அப்படியே செய்யாமல் முறையற்ற முறையில் தொடங்கினால் பல உறவு நிலைகளில் கூட ஒருமுறை புழைக்கப்படும் கோவிலை திரும்பச் சீர்குலையச் செய்யும். திட்டம் தொடங்கிய பின்பு அது நிறைவேறும் முறையையும் உணர்ந்து செயல்பட வேண்டும். விதி தவறாக இருந்தால் கூட நல்ல முடிவு அனுபவிக்க முடியாது. உதாரணமாக, ஒருவர் புதிய வணிகம் தொடங்குகிறார். அவர் சந்தை ஆய்வு, நிதி திட்டம், சட்ட தேவைகள் ஆகியவற்றை முதலில் தயார் செய்யவில்லை. இதனால் பின்னர் ஒவ்வொரு பிரச்சனையையும் தன்னிச்சையாக தீர்க்க வேண்டிய நிலைக்கு வந்தார். அவரின் முயற்சி உடனடி உழைப்பு பெறுமா என்று தெரியவில்லை. மற்றொரு உதாரணம், ஒரு மாணவர் பலதுறை பாடங்களை ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை. அவர் ஒழுங்குமுறை இல்லாமல் எல்லா பாடங்களையும் சீராக திட்டமிடாமல் படிக்க ஆரம்பித்தார். பலமுறை உடனடி எட்டங்கள், பார்வை இழப்பு, மனச்சோர்வு போன்ற பிரச்சனைகள் உருவானது. இரண்டிலும் கூறப்படுவது, ஆரம்பத்திலேயே சரியான பகுதி, வளம், நடைமுறை அமைத்தால் வெற்றியின் வாய்ப்பு அதிகரிக்கும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை பின்பற்றுவது ஏன் முக்கியம் என்பதென்றால், நாம் எங்கும் மாற்றம், பொதுமை, முறைமை தேவைப்படும் காலத்தில் அர்த்தமுள்ள திட்டமிடல் வெற்றிக்கான அடிப்படை சுமையை குறைக்க உதவும். சரியான வரிசை, உறுதிப்பாடு, பிரச்சினை தீர்வு போன்றவை மீது கவனம் செலுத்தினால் பல துறைகளில் நோக்கமுள்ள தொழில், கல்வி, தனிப்பட்ட வளர்ச்சி ஆகியவற்றில் சாதனை கிடைக்கும். அதனால் நாம் அவ்வப்போது உள்ள திட்டங்கள், உறவுகள், பணிகளை ஆரம்பிக்கும் போது முதலில் ஒரு விளக்க கட்டுரையை, செயல்முறை திட்டத்தை, தேவையான சூழல்களை கவனமாக மதிப்பீடு செய்ய வேண்டும். இந்த முடிவில் குறளில் கூறப்பட்ட போல் தொகுத்தவர்க்கும் துய்த்தல் அரிதாகும். நம் முயற்சிகள் சிறப்பாக நிறைவேறும். இதையெல்லாம் நம்மால் கற்றுக்கொண்டு செயல்படுத்தினால் வாழ்க்கை மேலும் சீரான, வளர்ச்சியடைந்த நிலையில் இருக்கும். இது திருக்குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.